ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட பவித்ரோற்சவம் வர்ற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17 3 நாட்கள் கொண்டாடுவாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழா இது. பவித்ரோற்சவம் சேவா டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் இந்த மாதம் மே 21 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட சேர்த்து காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்டேட் வந்தானே இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். பவித்ரோற்சவம் சேவா 3 நாட்கள் நடக்கக்கூடியது. இதில் 4 முறை சுபதமின்றி வழியாக சேவாவும் பார்க்கலாம். நுழைஞ்சு சேவா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பதி பெருமாள் தரிசனமும் 4 முறை பார்க்கலாம். ஆனால் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் தரிசனத்துக்கு போகிறப்ப வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆல்சோ ராம்பகேஜா கெஸ்ட் ஹவுஸில் ரூமும் அலாட் பண்ணுவாங்க. பிரசாதமும் லட்டுவோடு சேர்த்து ஐதர் உத்தரியம் இல்லை ப்ளவுஸ் பீட்டோட சேர்த்து பவித்ர மாலையும் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 3 days அங்கே ஸ்டே பண்ணி இத்தனை டைம் பெருமாளை பார்க்குறது, அந்த ஹோமங்கள் அட்டன் பண்ணுறதெல்லாம். பவித்ரோற்சவம் சேவா டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸும் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பவித்ரோற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு அண்ட் இந்த சேவா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். பவித்ரோற்சவம் அப்படிங்கிறது வருஷம் ஃபுல்லாக நிறைய பூஜைகள் செய்கிறாங்க பெருமாளுக்கு. அப்போது அர்ச்சகர்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம். கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம். அதுலேருந்து கோயில் அண்ட் கோயில் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களோட புனிதத்தன்மை கெடாமல் இருக்கிறதுக்காக கோயிலை புனிதப்படுத்துகிறாங்க இந்த பூஜைகள்லாம் செய்து. அதுதான் பவித்ரோற்சவம். வேதங்கள் சொல்லி பூஜைகள் செய்து யாகங்கள் ஹோமங்கள்லாம் வளர்த்து பிரத்யேகமாக 5 கலரால் பட்டு நூல் பிளாக், ப்ளூ, ரெட், எல்லோ, ஆரஞ்சு இது துளசி செடிகள் சூழ்ந்த இடத்துல ஸ்பெஷலாக இந்த காட்டனை க்ரோ பண்ணி அதில் மாலை செய்து அந்த மாலையும் பூஜை செய்து கோயிலுள்ள மூலவர் பெருமாளுக்கு, விமான வெங்கடேஸ்வரருக்கு, யோக நரசிம்மருக்கு, வகலாதேவி அம்மனுக்கு, வரதராஜ பெருமாளுக்கு, வராக சுவாமிக்கு எல்லா தெய்வங்களுக்கும் சாத்தி புனிதப்படுத்துவாங்க. அதுதான் பவித்ரோற்சவம். டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், போர்ட்டலையும் புக் பண்ணிக்கலாம். ttdevastanams.ap.gov.in இது உங்கள் மொபைலில் கூகுள் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் டைப் பண்ணி என்டர் பண்ண அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். 9:55 ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டலும் லாகின் செய்து வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர், ஓடிபி எல்லாம் கொடுத்து கரெக்டாக 10 மணி போல் பவித்ரோற்சவத்துக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பவித்ரோற்சவம் புக்கிங் போயிடும். ஆர்ஜித சேவாவோட சேர்த்து ஓப்பன் பண்ணுறதுனால ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஆர்ஜித சேவா புக் பண்ணிக்கலாம், இல்லை பவித்ரோற்சவம் புக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று தான் புக் பண்ணிக்க முடியும். அண்ட் ரீசெண்டாக நீங்கள் ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ ஏதாவது ஒன்று 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பவித்ரோற்சவம் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஆதார் வச்சு மட்டும்தான் அந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட் மேக்ஸிமம் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து நம்ம புக் பண்ணிக்கணும். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் இந்த பவித்ரோற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பவித்ரோற்சவம் சேவா டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கே நீங்கள் வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரூல்ஸ். பவித்ரோற்சவம் பற்றின அப்டேட் இங்கே கொடுப்பாங்க. ஆப்பாக இருந்தால் அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே கொடுப்பாங்க. போர்ட்டலாக இருந்தால் லேட்டஸ்ட் அப்டேட் கீழே கொடுப்பாங்க. கரெக்டாக பவித்ரோற்சவத்தை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க அண்ட் செக் பண்ணி பாருங்கள் ஆப்பில் கம்மியாக இருக்கா, போர்ட்டலில் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு. எது வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீஸ் பண்ணுங்கள். போன வருஷம் வரைக்கும் 750 கோட்டா தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் லாஸ்ட் இயர் வரைக்கும் 750 கோட்டா தான் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் 2500 ரூபா. ஏன்னா 3 நாட்கள் நம்ம 4 முறை சேவை பார்க்குறோம், 4 முறை பெருமாளை பார்க்குறோம். ரொம்ப வர்த்தாக இருக்கும். இவ்வளோ ரூபான்ட்டு நம்ம நினைக்கவே தோணாது. அந்த சேவை அட்டன் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ ஒரு பிளஸ்டாக ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ 2500 ருபீஸில் ஒருத்தர் தான் போக முடியும். அண்ட் 2500 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரே ஒருத்தருக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ யாராச்சும் உங்களுக்குள்ளார புக் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணி 2 பேராக புக் பண்ணிக்கோங்க. வேறு யாராச்சும் புக் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால். ஏன்னா ஜென்ரலாக சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கொடுக்கறது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் சிங்கிளாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா நேரில் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டிக்கெட்டை காமிச்சு கொடுத்தாங்கன்னா இந்த டிக்கெட்டோட ரூம் எடுத்துக்கலாம், இல்லைனா ஆஃப்லைன் ரூம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் திருமலாவில். ஸோ பவித்ரோற்சவங்கிற இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே ஜேஷ்டாபிஷேகம்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல இப்போ கொஞ்சம் நாளில் மாற்றிடுவாங்க பவித்ரோற்சவம் சொல்லிட்டு. ஸோ அந்த பவித்ரோற்சவம் புக்கிங்க்கு டைரெக்டாக போய்டும். நீங்கள் ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்ஜித சேவை ஓப்பன் ஆகி நீங்கள் இந்த ஸ்க்ரோல் பண்ணி கீழே இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த செகண்ட்ஸ்
மிச்சமாகும் டைரெக்டாக நீங்கள் பவித்ரோச்சம் கிளிக் பண்ணுறப்போ. ஸோ பவித்ரோச்சம் கிளிக் பண்ணோன்னா 15ஆம் தேதிக்கு மட்டும்தான் ஆகஸ்ட் மாதம் அவைலபிலிட்டி காமிக்கும். ஏன்னா ஒரு நாள் புக்கிங் தான். அந்த புக்கிங் ஒரு டிக்கெட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நாட்கள் சேவை அதில் இன்க்ளூடட். ஒவ்வொரு நாளுக்கெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதின்னு சொல்லிட்டு. ஸோ 15ஆம் தேதிக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். மோஸ்ட்லி 750 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு டிக்கெட் இல்லைனா 2 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் கொடுத்து பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. யூபிஐ தான் பெஸ்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லைனாலும் கார்டு பேமெண்ட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணிவிட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா யூபிஐயில் பே பண்ணால் சேம் டேயில் ரிட்டர்ன் ஆகிடும். கார்டு ஆர் நெட் பேங்கிங்கில் பே பண்ணிங்கன்னா 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் திருப்பி வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes பாருங்கள். எஸ்எம்எஸ், இமெயில், புக்கிங் ஹிஸ்ட்ரியில் எந்த டீட்டெயில்ஸும் இல்லைன்னா உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலான்னு தான் அர்த்தம். இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த 15ஆம் தேதிக்கு ட்ரை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் அந்த சர்வரும் ஒர்க் பண்ணும். ஸோ யாரோட ஆர்டர் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணதோ அவங்களுக்கு தான் அதை டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் காப்பி பேஸ்ட் மெத்தட், கிளிப் போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தால் கிட்ட ப்ரௌசிங் சென்டர் இல்லை உங்களுக்காக வேறு யார் கூட தெரிஞ்சவங்க நல்லா கம்ப்யூட்டர் மொபைல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, புக்கிங்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க கூட புக் பண்ணி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கூட சொல்லிக்கோங்க. ஸோ புக்கிங் ப்ராசஸ் இதான். பவித்ரோச்சம் கிளிக் பண்ணால் டேட் 15ஆம் தேதி சூஸ் பண்ணால் ஒருத்தருக்கா 2 பேருக்கான்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், காப்பி பேஸ்ட் மெத்தட், கிளிப் போர்ட் மெத்தட் எஸ்பெஷலாக பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு பேமெண்ட் செஷனில் போய் பே பண்ணிட்டீங்கன்னா எஸ்பெஷலி யூபிஐனா புக் ஆகிடும் டிக்கெட். அவ்வளோதான். போன வருஷம் எப்படி கொடுத்தாங்கன்னா நேரில் நம்ம இப்போ 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஹோமம் இந்த பூஜா அப்படின்னா 14ஆம் தேதி நம்ம போய் ரூம் எடுத்துக்கலாம். சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டர் இருக்கும். விஐபிக்குன்னு சொல்லிட்டு தனி லைன் இருக்கும். விஐபி டிக்கெட் ஹோல்டர்ஸ்லாம் அங்கே போய் நம்ம சீக்கிரமாக போய் ரூம் இந்த பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது இந்த டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா 500 ரூபாய் காஷன் டெபாசிட். ஏன்னா 100 ரூபாய் ரூம் அலாட் பண்ணுறாங்க ராம்பகிச்சால. 3 நாட்கள் தங்கி பார்க்கக்கூடிய சேவைங்கிறதுனால 3 நாட்களுக்கு உண்டான அமௌண்ட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ 300 rupees, ஒரு நாளைக்கு 100 ரூபாய். ஸோ 300 ரூபாயும் அட்வான்ஸ் 500 ரூபாய், 800 ரூபாய் எடுத்துப்பாங்க. போன வருஷம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நேரில் போய், அதாவது டிக்கெட்டை புக் பண்ணிடணும் ஆன்லைனில். ஆனால் ரூம் எடுக்கிறப்ப நேரில் போய் இந்த டிக்கெட்டை காமிச்சு நம்ம ஏஆர்பி கவுண்டரில் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருந்தது. மேபி இந்த டைம் ஆன்லைனில் கூட கொடுக்கலாம். அது ஓப்பன் ஆன பிறகு தான் தெரியும். இன்கேஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அதே ப்ராசஸ் தான். மொதல் நாள் 14ஆம் தேதி நீங்கள் சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் போய் உங்களோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் ஆஃப்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். ராம்பகிச்சால அலாட் பண்ணுவாங்க. 3 நாட்களுக்கு உண்டான பணம் எடுத்துப்பாங்க. 500 ரூபாய் அட்வான்ஸும் எடுத்துப்பாங்க. வக்கேட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துப்பாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அங்கே சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 days தான் நம்ம தங்குறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரூம் புக்கிங் சர்வர். அது எல்லாமே. அதனால் 2வது நாள் நீங்கள் மறுபடியும் இப்போ ராம்பகிச்சால ரூம் அலாட் பண்ணுறாங்கன்னா அதோட ரிசப்ஷன் பிளாக் 2ல் இருக்கும். அங்கே போய் ஒரு தடவை நீங்கள் மறுபடியும் உங்கள் ரூமை ரெனவல் பண்ணிக்கணும் 3rd டேக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்காக. அது மாதிரி நீங்கள் ஏன்னா 3rd டே ஜென்ரலாக இருக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அதனால் பட் இந்த சேவைக்கு நம்ம இருந்தே ஆகணும். 3rd டே தான் மெயின் டே. அதனால் நீங்கள் 2வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் அந்த ரிசப்ஷனுக்கு போய் ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் ரூமை. அவங்க கொடுப்பாங்க எக்ஸ்டென்ஷன். ஸோ தட் நம்ம 3 நாட்கள் இன்னும் தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட அந்த ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப கிட்ட, கோயில் கிட்ட. ஸோ தரிசனத்துக்கு போயிட்டு வரத்துக்கும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் சுபதமெண்ட்ரி இருக்கும். அதன் வழியாக ரிப்போர்ட்டிங் டைம் 7 மணிக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் 6 மணிக்கே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுக்கிறப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க, 3 ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட், தர்ஷன் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட், பவித்ரோட்சத்தோட பிரிண்ட் அவுட் ஃபஸ்ட்டு ஏஆர்பி கவுண்டரில் கேட்பாங்க. செகண்டு ஃபஸ்ட்டு டே நம்ம சேவைக்கு போகிறோம் இல்லையா சுபதமெண்ட்ரியில், அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே நுழையிறப்பயே ஒரு தடவை டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆதார் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணுவார். உள்ளே போன பிறகு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செக்குடு சீல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 4 இடங்களில் செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி நம்ம அந்த டிக்கெட்லேயே
செக்குடுன்னு சீல் போட்டு சைன் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப மஸ்ட் அந்த டிக்கெட். நீங்கள் அந்த டிக்கெட்டை காமிச்சா தான் அடுத்த நாட்களுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் இந்த ப்ராசஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் இந்த ஸ்கேன் பண்ணுறது, சீல் போடுறது. செகண்ட் டேக்கெல்லாம் அந்த சீல்டு டிக்கெட்டு இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. அண்ட் அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே போய் சீல் வச்சுக்கிட்டீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ் பண்ணிட்டீங்க, அதோட பிரிண்ட் அவுட் நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா அதில் சீல் இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லைனா நம்ம ரொம்ப அங்கே ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ப வைக்கணும், புரிய வைக்கணும், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு டே எந்த பிரிண்ட் அவுட்டு சுபதமின்ட்ரியில் கொடுக்குறீங்களோ அதில் அவங்க சீல் அண்ட் சைன் வச்சுருவாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் மறுநாளுக்கும் 16ஆம் தேதிக்கும் கேட்பாங்க, 17ஆம் தேதிக்கும் கேட்பாங்க. அதுக்கப்புறமா தான் லட்டு கவுண்டருக்கு போய் நம்ம லட்டு வாங்கிக்க முடியும். லட்டு கவுண்டரில் லட்டு வாங்குறப்போ டிக்கெட் இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த சீல் கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அங்கே அப்டேட் ஆகிடும். பட் நீங்கள் செகண்ட் டே தேர்ட் டே போகிறப்போ அந்த சீல் அண்ட் சிக்னேச்சர் மஸ்ட்டு. எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு பிரிண்ட் அவுட்டை காமிக்க முடியாது. அதனால் மிஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 6 மணிக்கு அங்கே வந்து நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 6:45 போல் தான் அலோவ் பண்ணுவாங்க. செக்கிங்கெல்லாம் முடிச்சு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சுருப்பாங்க. 7:50 போல் தான் கோயில் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படியே ஃப்ரீயாக போகலாம். உள்ளே போனோன்னே கல்யாணோற்சவ மண்டபத்துக்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, கல்யாணோற்சவ மண்டபத்தில் ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, அண்டு ஷர்ட் பனியன்லாம் போட்டிருந்தா எடுக்க சொல்லிவிடுவாங்க. ஜென்ஸுக்கு நீங்கள் மேல் துண்டு மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டதா, துப்பட்டா. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஆதார் கார்டு இல்லைனா ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கும் ட்ரெஸ் கோட் மஸ்ட். ஒரு ஏதாவது ஒரு டீசெண்டாக டெம்பிளுக்கு போகிறப்போ போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. கல்யாணோற்சவ மண்டபத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். பாத்ரூம் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. நீங்கள் வெளியில் தான் வரணும். கோயில் உள்ள பாத்ரூம்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஹோமம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 8 மணிக்கு நம்ம போய் உட்கார்றப்போ ரைட் சைடாக உட்காந்துக்கோங்க. அப்போ தான் பெருமாளுக்கு அர்ச்சகர் செய்கிற அந்த அவர் லெஃப்ட் சைடில் நின்றுப்பார். அவர் அப்போ தான் நமக்கு மறைக்காமல் இருக்கும். பெருமாள் நல்லா கிளியராக தெரிவார். அதனால் ரைட் சைடில் உட்காந்துக்கோங்க. கீழே ரொம்ப நேரம் 2 மணி நேரம் ஆல்மோஸ்ட் நடக்கும். உட்கார முடியாதுங்கிறவங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதில் உட்காந்துக்கோங்க. மேலே மேடை மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் உட்காந்துக்கலாம். சமணம் போட்டு உட்கார முடியாதுங்கிறவங்க. ஸோ நீங்கள் உட்கார்றப்போ உங்களுக்கு ரைட் சைடில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் தான் அர்ச்சகர் செய்வார், பூஜைகள்லாம் செய்வார். அதனால் நமக்கு கிளியராக இருக்கும். இல்லைன்னா அவர் மறைச்சிட்டு நிற்பார். ஸோ 8 to 8:45 போல் ஹோமம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா 9 மணி போல் சங்கல்பம் செய்வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கங்கணம் கட்டிப்பாங்க அர்ச்சகர்கள், யார் பூஜைகள்லாம் செய்கிறாங்களோ அவங்க. அதுக்கப்புறமா சங்கல்பம், டிடிடி இஓ அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் சங்கல்பம் நம்மளெல்லாம் குரூப்பாக சொல்லிப்பாங்க. நம்மளோட பேர், நட்சத்திரம், ஃபேமிலி மெம்பர்ஸோடலாம். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். பெருமாளுக்கு பல் துலக்குவாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். கண்ணாடியில் ஃபேஸ் காமிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அபிஷேகம் செய்வாங்க. பாலில் 10 நிமிஷம், தயிரில் 10 நிமிஷம், இளநீரில் 10 நிமிஷம். அந்த தேன் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தேன்லேயும் அபிஷேகம் செய்வாங்க. நீங்கள் உள்ளே போகிறப்பவே தேன் பாட்டில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தேன் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள், சந்தனம் அபிஷேகம் செய்வாங்க. எல்லாமே 10 நிமிஷம். கரெக்டாக 9 மணிக்கு இந்த சங்கல்பம்லாம் முடித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 10:50 ஆகிடும். உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகிடும் ஃபுல்லாக. அது முடித்ததுக்கப்புறம் அபிஷேகம் தீர்த்தமெல்லாம் கொடுத்துட்டு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. யாரும் அப்போயும் இருக்க மாட்டாங்க. இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் தரிசனத்துக்கு போவோம். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் பங்காரு வாக்கையில் போய் பெருமாளை பார்க்குறது. அவ்வளோதான். பெருமாளை பார்த்துட்டு அப்படியே 11:15 போல் வெளியில் வந்துடணும். அன்னைக்கு உண்டானது ஃபுல்லாகிடுச்சு, அவ்வளோதான் சேவா. சாயந்தரம் போல் 5:45 போல் மலையப்ப சுவாமியும் தாயாரும் மாட வீதி உள்ளே வருவாங்க. அப்போ பெருமாளை பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் அலங்காரம் இந்த பவித்ரோற்சவத்தப்போ. எகெயின் செகண்ட் டே கூட அப்படி தான். 6 மணிக்கு அங்கே நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் நம்ம ஒரு 6:45 போல் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த சீல்டு அண்டு சைன் இருக்கக்கூடிய டிக்கெட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. ஆதாரம் பத்திரமா வச்சுக்கோங்க, ஒரிஜினல். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு டே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் சேம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டு நூல் சொன்னேன் இல்லையா, மாலை மாதிரி செய்வாங்க. 5 பிரத்யேகமாக வளர்க்கப்பட்ட பட்டு நூலால் செய்யப்பட்ட மாலை அது. அந்த மாலைக்கும் பூஜை செய்வாங்க. செகண்ட் டே பிரதிஷ்டை செய்வாங்க. அந்த மாலையை வச்சு பூஜை செய்வாங்க. அதே தான் அபிஷேகம் செய்வாங்க. 8 to 8:45 வரைக்கும் ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறமா 9 மணிக்கு சங்கல்பம்லாம் செய்து பூஜைகள்லாம் முடிச்சு 10:45 போல் எல்லாம் முடியும். அதுக்கப்புறமா எகெயின் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு செகண்ட் டேவும் அலோவ் பண்ணுவாங்க. அப்பயும் அப்படி தான், நம்ம மட்டும்தான் போவோம். சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி போகிறதுக்கு. 11:15 போல் வெளியில் வந்துடும். இது செகண்ட் டே. சாயந்தரம் போல் பெருமாளை பார்க்கலாம் மாட வீதியில். ஒரு 5:45 போல் நம்ம இருந்தோம் அப்படின்னா மாட வீதியில் பார்க்கலாம். தேர்டு டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லிவிடுவாங்க. 6:45
ஃபஸ்ட்டு 2 days அலோவ் பண்ணவங்க கொஞ்சம் ஏர்லியராகவே 10 minutes ஏர்லியராகவே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் 6 மணிக்கு முன்னாடியே போய் நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க பவித்ரோத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம். சில பேர்லாம் எவ்ரி இயர் இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க, மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும், எப்போ போனால் முன்னாடி உட்காந்து பார்க்கலாம், எங்கே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்றதுனால 3rd day கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளை உள்ளே விடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணோற்சவத்துக்கு போவோம் இல்லையா அந்த மண்டபத்துக்குள்ளே, அப்போ தான் பவித்ர மாலையும், இப்போ லேடிஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க, ஜென்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு உத்தரியம் கொடுப்பாங்க. ஒரே லாகின்லேயே ஒரு லேடி ஒரு ஜென்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீட் ஒரு உத்தரியம் அந்த பவித்ர மாலை கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த பவித்ர மாலை. நாள் பூஜை செய்யப்பட்ட பவித்ர மாலை பெருசாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து சுவாமி படத்தில் போட்டுக்கலாம். புனிதமான மாலை அது வளர்க்கறதுக்கும் சரி, இப்போ சொன்ன மாதிரி அந்த புனிதத்தன்மை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக துளசி செடியை சுற்றி இருக்குமா அந்த வளர்க்குற இடம் ஃபுல்லாக, இந்த காட்டன் பிளான்ஸ் இருக்கிற இடத்துல. 3rd day தான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பீட்டோ உத்தரியமோ கூட இந்த பவித்ர மாலையோ கொடுப்பாங்க கல்யாணோற்சவ மண்டபத்துக்குள்ளே போகிறப்ப. அப்போ நீங்கள் அவர்கிட்ட ஒரு டிக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏஆர்பி கவுண்டரில் ஒன்று கொடுத்துடணும். அடுத்து 2வது நாள் ஃபஸ்ட்டு டே சைன் போடுவாங்க, இல்லை சீல் போடுவாங்கன்னு சொல்ல அந்த டிக்கெட் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா மறுபடியும் தேவைப்படும். அந்த டிக்கெட்டை நீங்கள் இவர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. கல்யாணோற்சவம் பவித்ரோத்சவம் மாலை கொடுக்குறப்ப அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது. 3 ஃபஸ்ட்டு ஒன்று ஏஆர்பி கவுண்டர், இன்னொன்று சீல் போடுற பிரிண்ட் அவுட், இன்னொன்று இந்த பவித்ர மாலை கொடுக்குறவரும் கேட்பார், அதனால் அவருக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுக்கணும். அடுத்து 4வதாக வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த சீல் போட்ட டிக்கெட்டே வச்சு நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் மொத்தம் 4 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் சீல் போட்ட பிரிண்ட் அவுட்டை மட்டும் யார்கிட்டையும் கொடுத்துறாதீங்க. கடைசியில் லட்டு வாங்குறப்ப கொடுத்தா கூட போதும். அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே போனோன்னே இந்த பவித்ர மாலையெல்லாம் வாங்கிட்டு சேம் தான் அகெயின் ஹோமம் வளர்ப்பாங்க, அதுக்கப்புறமா அபிஷேகம் செய்வாங்க. அதே மாதிரி தான் ப்ராசஸ் எல்லாமே அதே மாதிரி தான். 10:50 10:45 ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போகிறப்ப அப்படி தான் நாம் மட்டும்தான் போய் பார்த்துட்டு 11:15 வெளியில் வந்துடுவோம். காலையில் கோட்டா இது 3வது நாள் 3rd day சொல்கிறேன். வெளியில் வந்துட்டு எகெயின் சொல்லி தான் அனுப்புவாங்க, சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எகெயின் சாயந்தரம் போகணும். 3rd day மட்டும் 2 தடவை நம்ம போவோம். ஆக்சுவலாக 5-5:30 மணிக்கு தான் நம்மளை உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க சாயந்தரம். ஆனால் 12 மணிக்கு, இன்னும் சொல்லப்போனால் காலையில் 11:15 வெளியில் வராங்களா அப்போயே கூட க்யூவில் போய் உட்காந்துக்கிறாங்க. பட் அந்த மாதிரி தேவை கிடையாது. சாயந்தரம் 5-5:30 தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 4 மணி போல் ஃபஸ்ட்டு 2 days சாயந்தரம் 5:45 தான் ப்ரொசஷன் இருக்கும், பெருமாள் தாயாரோட ப்ரொசஷன். ஆனால் 3rd day 4 மணிக்கெலாம் ப்ரொசஷன் முடிச்சிருவாங்க. ஏன்னா எகெயின் அவர் பூர்ணகுதிக்கு போய் அட்டன் பண்ணணும் பெருமாள். அதனால் 4 to 5 ப்ரொசஷன் இருக்கும் சாயந்தரம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அலங்காரம். நீங்கள் ஒரு 3-3:30 மாட வீதியில் இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த சுபதமென்ட்ரிக்கிட்டே பெருமாளை பார்த்துருங்க. 4 மணிக்குன்னா 4:15 அங்கெல்லாம் வந்துட்டு க்ராஸ் பண்ணிவிடுவார். அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ளே நுழைஞ்சோன்னே செக்கிங் எல்லாம் பார்ப்பாங்க, அந்த சீல் போட்ட டிக்கெட் இருக்கா, ஆதார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோட்லாம் பார்த்துட்டு எகெயின் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே அலோவ் பண்ணோன்னா அங்கே ஆல்ரெடி ஹோமம் போயிட்டுருக்கோம். ஸ்பீக்கரில் கூட கேட்கலாம், கண்ணீர்னு ஹோமம் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த சாயந்தரம் நடக்கிற அந்த மந்திரம் சொல்கிறதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் உள்ளே போனோன்னா ஹோமம் செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஹோமம் செய்து முடிச்சதுக்கப்புறம் வேத பாராயணம் பூர்ணகுதி செய்வாங்க. 9-9:30 ஆக்கிடுவாங்க அது முடிக்கிறதுக்காங்க. அந்த சாயந்தரம் 3வது நாள் சாயந்தரம் நடக்கிற சேவா முடியறதுக்கு 9-9:30 ஆகிடும். அதனால் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க, அலோவ் பண்ணுவாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட உங்களுக்கு உள்ளே கிடச்சிரும். ஸோ பாத்ரூம் எல்லாம் கூட நீங்கள் போகணுன்னா மறுபடியும் வெளியில் வரணும். அகெயின் உள்ளே விட்றதை பற்றி எனக்கு தெரியல, அது நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க. பட் அதெல்லாம் முடிச்சுட்டு போங்க. சாப்பிட்றதுக்கு கூட ஏதாவது வச்சுக்கோங்க. அதனால தான் ரொம்ப ஏர்லியராக போய் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணுங்கிறதுல 4 மணிக்கு பொறுமையாக பெருமாளை சுபதமென்ட்ரிக்கிட்டே பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு போங்க. ஆல்ரெடி அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நான் நடந்துகிட்டு தான் இருக்கும். பெருமாள் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வீதி உள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் அவர் ஜாயின் பண்ணிப்பார். ஸோ 3வது நாள் சாயந்தரம் ஆரம்பிக்கிற அந்த சேவா முடிக்கிறதுக்கு 9-9:30 ஆகிடும். அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த டைமில் யாருமே எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க, மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம். தரிசனத்துக்கு போகிறப்ப பங்காரு வாக்கிலில் அந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. யாருமே பிடிச்சி தள்ளி விடுறது விரட்டுறது அந்த மாதிரி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சூப்பராக நிதானமாக பொறுமையாக அவ்வளோ திருப்தியாக பார்த்துட்டு வரலாம். நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி முன்னாடியே நின்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக போகிறப்போ இன்னும் பொறுமையாக பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டைமில் தனியாக நம்ம மட்டும் போய் சாமி பார்க்குறது. ஸோ 9 to 9:30 ஹோமம் முடிஞ்சு
அதுக்கப்புறமா தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 9:45 ஆகும். இன்னும் நீங்கள் உட்காந்துட்டுலாம் வந்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு கூட வச்சுக்கோங்க வெளியில் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெயின் இருந்தது அப்படின்னா ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு லட்டு வாங்கிட்டு போகலாம். இல்லைன்னா மறுநாள் கூட நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சேவா முடிச்சதுக்கப்புறம் தான் பிரசாதம் கொடுப்பாங்க. முன்னாடியே கொடுக்க மாட்டாங்க பிரசாதம். அப்படி நீங்கள் இன்னொரு பிரிண்ட் அவுட்டை வச்சுட்டு நீங்கள் மொதல் நாளே போய் செகண்ட் நாளே போய் ஸ்கேன் பண்ணிட்டதுக்கப்புறம் போய் பிரசாதம் வாங்கிட்டா கூட ஒன்ஸ் நம்ம பிரசாதம் வாங்கிட்டா சேவா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல பிரசாதம் வாங்காதீங்க. நான் 3 நாட்கள் சேவா முடிஞ்சு ஆக்சுவலாக 3ஆவது நாள் காலையில் பவித்ர மாலை வாங்கி சாமி பார்த்துட்டே பாதி பேர் போயிடுவாங்க. அந்த சாயந்தரம் சேவாக்கே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் சாயந்தரம் சேவாக்கும் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈவன் பவித்ர மாலை வாங்கிட்ட பிறகு கூட நீங்கள் லட்டு வாங்கிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி லட்டு வாங்கிக்காதீங்க. ஸோ இதான் 3 நாட்கள் நடக்கக்கூடிய ப்ராசஸ். 4 முறை சேவா பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, 4 முறை தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, நம்மளை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ராம்புக்கிச்சாவில் மட்டும்தான் ரூம் கொடுக்குறாங்க. அண்ட் பவித்ர மாலையோடு கொடுப்பாங்க. 3rd டே மார்னிங் பவித்ர மாலையும் ப்ளவுஸ் பீட் ஒரு உத்திரியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாயந்தரம் இல்லை அதுக்கப்புறமா இப்போ வேணாலும் லட்டு வாங்கிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இதான் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிரிண்ட் அவுட் மட்டும் ஒரு 4 வச்சுக்கோங்க. அந்த சீல் போடுற பிரிண்ட் அவுட்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஆன்லைன்லேயே ரூம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆனாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. புக் அக்காமடேஷன் மூலமாக, அதாவது 2 பேருக்கு புக் பண்ணுறப்போ லிங்க் ஆன்லைன்லேயே எனேபிள் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி போல் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதி கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் புக்கிங்லேயும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் இந்த டிக்கெட் மூலமாக புக் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் இல்லை அப்படின்னா முதல் நாள் சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் போய் நம்ம ரூம் புக் பண்ணிக்கணும். இதான் ஃபுல் ப்ராசஸ். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐதர் ஆர்ஜித சேவா இல்லை இந்த பவித்ரோத்சவம் நம்ம புக் பண்ணிக்கலாம். பவித்ரோத்சவம் புக் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். 3 நாட்களுக்கு நமக்கு நல்லா கன்வீனியண்ட்டான ரூம் கொடுத்து சீக்கிரமாக போய் சாமி பார்க்கறதுக்கும் சரி, உட்காந்து பொறுமையாக சேவா பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். பவித்ரோத்சவம் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் கூட புக் பண்ணலான் இருக்கேன் இந்த டிக்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.